கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிச்சைக்காரி தெருவிலே வாழ்ந்து தெருவிலே மடியக்கூடியவள். அவள் ஒரு பிள்ளை பெற்றாள். அந்த பிள்ளையையும் சேர்த்து வைத்துக் கொண்டு பிச்சை எடுத்து வந்தாள். அந்த குழந்தைக்கு 3-4 வயது ஆகும்போது ஒரு சிறுவர் இல்லத்தை நடத்துகிற ஒரு பெரியவர் அவளை கண்டு, இந்த பிள்ளையை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிறாயே, அது வளர்ந்து அதுவும் உன்னை போல் ஆக வேண்டுமா? உன்னை போல் இந்த திறந்த வெளியிலே தூங்க வேண்டுமா? இந்த ஹோமிலே ஒப்படைத்து விடு, அது வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொள்ளும். எனவே அந்த குழந்தையை தருகிறாயா என்று கேட்டார். அவளும் சரிதான், நாம் தான் கஷ்டப்படுகிறோம், இந்த குழந்தையாவது நல்லா இருக்கட்டும் என்று அந்த சிறுவர் இல்லத்திலே அந்த குழந்தையை ஒப்படைத்தாள். ஆனாலும் அதை விட்டு செல்ல மனதில்லாமல் அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே அவள் பிச்சை எடுத்து வந்தாள். மாதத்திற்கு ஒரு முறை அந்த இல்லத்துக்கு அருகே சென்று தன்னுடைய பிள்ளையை பார்த்து வருவாள். இப்படியாக அந்த பையன் வளர்ந்து பெரியவனாகும் போது நன்றாக படித்து அவன் ஒரு வேலைக்கும் சென்று விட்டான். அவன் வேலைக்கு சென்றவுடனே அவனுடைய தாயை பார்த்து, நீயும் என்னோடு வந்துவிடு, நாம் தனியாக வீடு எடுத்து அங்கே இருக்கலாம் என்று சொன்னான். அவள் சொன்னாள், இல்லை, என்னுடைய வாழ்க்கை அது மாற்றமே இல்லை, நான் இங்கேயே இருப்பேன், நீ திருமணம் செய்து கொண்டு மற்றவர்களைப் போல வாழு என்று சொல்லிவிட்டாள். அவனும் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தான். அவ்வப்போது அவளை பார்க்கும் போதெல்லாம், எனது வீட்டிலேயே அநேக அறைகள் இருக்கிறது, அங்கே வந்து தங்கு என்று சொல்லுவான். அவள், எனக்கு ஒரு லட்சியம் உண்டு, அந்த லட்சியம் நிறைவேறும் வரை நான் இங்கே தான் இருப்பேன் என்று சொல்லுவாள். என்னது லட்சியமா? பிச்சைக்காரிக்கு லட்சியம் இருக்கிறதா? ஆச்சரியப்படாதீர்கள். அவள் அப்படி சொல்லிவிட்டு பல தெருக்களிலே பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தாள். அவளுடைய முதிர் வயதிலே ஒரு நாள் அவனை தேடி வந்து அவனுடைய வீட்டிலே சந்தித்து சில காகிதங்களை அவனிடத்திலே கொடுத்து, இதை ஓராண்டு கழித்து பிரித்துப்பார் என்று சொல்லிவிட்டாள். அவனும் நல்ல வேலையில் இருப்பதனால சரி என்று அதை வாங்கி வைத்துக் கொண்டு தன்னுடைய வேலையிலே மூழ்கிவிட்டான். சில மாதங்கள் கழித்து அவள் இறந்து கிடைக்கிறாள் என்ற செய்தி கேட்டு அவளை எடுத்து அடக்கம் பண்ணி, அதன் பிறகு அவள் சொன்னபடி அந்த காகிதங்களை பிரித்து பார்த்தால் உள்ளே ஒரு பேங்கிலே பாஸ்புக் இருந்தது. அதிலே 1 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருந்தது. அப்படியானால் இவருடைய வாழ்வின் நோக்கமெல்லாம் சிறிய சிறிய சேமித்து இந்த 1 கோடி ரூபாயை அடைய வேண்டும் என்பதுதானா? இந்த வெயிலிலும் மழையிலும் கொசுக்கடியிலும் கஷ்டப்படுகிறாயே, தனியே வந்துவிடு என்று சொன்னால் இந்த 1 கோடி ரூபாயை அடைவதற்காக இவள் இப்படி முயற்சி செய்திருக்கிறாளே, இதுல ஒரு பகுதியாவது அவள் அனுபவித்து ஆறாமற நோய்க்கெல்லாம் சிகிச்சை பெற்று என்னோடு வாழ்ந்திருக்கலாமே, ஞானமற்ற செயலை செய்து விட்டாள் என்று அவன் சொல்லிக் கொண்டான். ஆனாலும் அந்த தொகையை அவனும் அவனுடைய குடும்பமும் எடுத்து பயன்படுத்தினார்கள். நாம் இன்றைக்கு அநேகருக்கு ஏதோ ஒரு நோக்கம், அது சரிதானா இல்லையா, எதற்காக அதை அடைய விரும்புகிறோம் என்றெல்லாம் யோசிக்காமல் ஏதோ ஒன்றை குறித்தே சிந்தனை உள்ளவர்களாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். தேவகுமாரன் சொல்லுகிறார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பூமியிலே ஒன்றையும் அனுபவிக்காமல் இப்படி சேர்த்து வைக்க வேண்டாம். நாம் பரலோகத்திலே நமக்கென்று எதை வைத்திருக்கிறோம் என்று யோசிக்காமல், பூமியிலே சோத்திரத்தோடு அனுபவிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்தவைகளை அனுபவியாமல் ஏதோ ஒன்றை நோக்கமாக கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பது எவ்வளவு ஞானமற்ற செயல். மத்தேயு 6:19 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்முடைய நினைவெல்லாம் நாம் எதை சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதை சுற்றித்தான் இருக்குமாம். நாம் இன்றைக்கு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பரலோகத்திலே நமக்கென்று எதை சேர்த்து வைத்திருக்கிறோம்? நாம் பரலோகத்துக்கு போகிறவர்களாய் இருந்தால் அதுதான் நமக்கு என்னென்றைக்கும் பயன்படும். அதை நினைத்தவர்களாய் கர்த்தரோடு இசைந்த ஒரு வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.